கிஃப்ட்ஸோட மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய். எல்லாமே டைமண்ட் பிளாட்டினம் தான். ஆல்ரெடி என்னோட பேக்ல வந்து பாத்தீங்கன்னா இல்ல காசு இருக்கு. அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அம்மாக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டாங்க. அம்மா அப்படியே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பச்சையா பண்ணிருக்காங்கம்மா. ஏய் ஸ்வேதா ஆல்ரெடி 2 எடுத்துட்டா போலியே. அடுத்து இது வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட் கொடுத்தாங்க. கிஃப்ட் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். கிஃப்ட் பண்ணல நீங்க வந்திருந்தாலே அதுக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ். ஹே டேஸ் எல்லாரும் வணக்கம், வெல்கம் பேக் டு आवर சேனல். சோ ஃபங்க்ஷன் சூப்பரா முடிஞ்சிடுச்சு. மகிழ்ச்சி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க பெங்களூர் போறோம். பெங்களூர் போறதுக்கு முன்னாடி சரி பெங்களூர் போறதுக்கு முன்னாடி சென்னையில இருக்கீங்க. சூப்பரப்பா. சோ அதனால அது கூட சரி இந்த gift அப்படியே அன்பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலாம். ஆக்சுவலி வந்து சோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய மொய்ரா வச்சிருந்தாங்க ஸ்வேதாக்கு. சோ வந்து ஒரு பாத்தீங்கன்னா 8 lakh rupees மொய் பணம். இன்கம் டாக்ஸ் என்னம்மா? சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மொய்ரா வச்சிருந்தாங்க. அதை தாண்டி நிறைய கிஃப்ட்ஸும் வந்துருக்கு. கிஃப்ட்ஸோட மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய். எல்லாமே டைமண்ட் பிளாட்டினம் தான். டேக் ஓகே கேமரா ஆஃப். சோ வந்து சரி கிளம்ப கூட டக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணிட்டோம்னா அது ஒரு மனசு அப்படியே நிம்மதியா இருக்கும். நேத்து நைட்டு அம்மா வந்துட்டு வீட்டுக்கு வரும்போது 2 மணி நடுராத்திரி 2 மணிக்கு வந்து நிக்கிறோம். வந்த உடனே இந்த ஆரத்தி எல்லாம் எடுப்பாங்கல்ல அதெல்லாம் எடுத்து முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா புஜிட்டிக்கா இருந்தாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு பிடிச்சுக்கலாமான்னு ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி இன்னைக்கு நாங்க பிரிக்கிறோம். அது இவ்வளவு லேட்டா பிரிக்கிறதுக்கு எங்க எல்லாராலையும் தாங்க முடியல. அதுலயும் கொஞ்சம் அங்க என்னன்னு ஓட்ட போட்டு நோண்டி பாத்துருப்பாங்க. சோ ஃபைன் கைஸ் அப்படியே கிஃப்ட் பார்த்து கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா உன் கூட யார் வரா இந்த வாட்டி பெங்களூர்? இந்த வாட்டி என் கூட பெங்களூருக்கு இந்த ஒன்லி மெகா லட்சுமி. நேத்தா ஃபங்க்ஷனுக்கு அவங்க வேலை செஞ்சு களைச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து இந்த வாட்டி இந்த கிட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு நான் அவங்கள கூட்டிட்டு போறேன் பெங்களூருக்கு. தாராளமா போங்க. ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு எங்களோட நிலவரம். ஓகே சோ ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து நம்ம ஆல்பபெட் ஆர்டர்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏல யார் இருக்கா? அபியன்னியோட கிஃப்ட். அது என்ன போட்டு பத்தியா? அப்படினா என்ன அர்த்தம்? நீங்களா காசு கொடுக்கறீங்களா? டேய் அது பிரைப்டா. படிக்காத தற்குறி பையல. நீ வந்து கல்யாணம் பண்ண போறியா? ஏய் பிரைட் நான் போட்டுருக்கு. பிரைட் இல்ல. தற்குறி பையல. படிக்காத தற்குறி பையல நான் சொல்றேன். அதான்டா இதான்டா ஜோக்கர் நான் தான்டா. இதெல்லாம் நாங்க வந்து எடிட்ல கட் பண்ணிடுவோம். என்னடா மொத்தமா இல்ல கட் பண்ணுவோம் கண்டிப்பா போடுவோம். ஓகே பா. கட் பண்ணுமா வேண்டாமா? கட் பண்ணிடுங்க இல்லனா என்ன கட் பண்ணி. உனக்கு தெரிஞ்ச புள்ள. ஒரு பை. இப்படி ஒரு பையன் சொல்லிடுவாங்க. ஜோல்னா பை. இதுல வந்து ஒரு 10 lakhs வச்சேன். அந்த மொய் பணத்துல இருந்து ஒரு 5 lakhs எடுத்து வச்சுக்கோ. அத்தனை பேர் காரி துப்பிடுவாங்க. சரி எங்க எத வேணா வே நவுதிவே அடுத்து. இதுல வந்து என்னோட ஐபோன் ஸ்வேதாவோட ஃபங்க்ஷன் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து ராமோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஐபோன் கிஃப்ட் பண்ணிருக்காங்க. அந்த குட்டி அந்த வீடியோ கிளிப் நாங்க ஆட் பண்றோம். நீங்க பாத்துக்கலாம். யா பாத்துட்டு மறக்காம வாங்க. அப்புறம் இதுல வந்து ஒரு 10 crores அப்ப காலேஜுக்கு போக மாட்டேன் எடுத்துட்டு. டெபினெட்லி ஆல்ரெடி என்னோட பேக்ல வந்து பாத்தீங்கன்னா காசு இருக்கு. ஸ்வேதா தேங்க் யூ ஸ்வேதா. இந்த உதவியை நான் என்னைக்குமே பட்ட மாட்டேன் ஸ்வேதா. இதுதான் தவறான விஷயம். காசு எப்படி இருக்குன்னு பாப்போம் காசு. அப்படியேதான் இருக்கும். விடு. ஓகே இந்தா. குட் ஜாப் गाइस. மகாலட்சுமி மாதிரியே பண்றேன். பி லைட் இது எடுக்கும். ராமுக்கு எவ்வளவு அறிவு பத்தியா? பிறவியில வந்ததுடா அதெல்லாம். வாங்கி கொடுத்த ஒரு அறிவு இல்ல. லைட் ஆன் பண்ணதுக்கு எனக்கு அறிவு வந்துருச்சு. கால கொடுமை கதிரவா. கண்டுபிடிச்சதுக்கு அறிவு இல்ல. இத கலெக்ட்ல எனக்கு அறிவு இருக்கு. ஆனா உண்மையிலே எனக்கு தெரியாது காசு. நான் என்ன பண்ணிருப்பேன் தட்டி என்னடா வந்தா பாப்பா ஃப்ரெண்ட் இது. இப்பதான் எனக்கு புரியுது ஏன் எல்லாத்தையும் பிரிக்க சொன்னேன்னு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நல்லா இருக்கும். போட்டு வைக்கலாம்ல சக்கரை ஏதாவது. அதான் டப்பால தேடி
லைட்டுமா இது. நீ ரொம்ப மொக்க பேபி. பாப்பா ஃப்ரெண்ட். Thank you டி. என்ஜாய். எப்படி இது வந்து அத்தையோட ஃப்ரெண்ட். மை ஃப்ரெண்ட். இது உங்களுக்கு அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அம்மாக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டாங்க. Thank you. அதாவது அம்மாவோட ஃப்ரெண்ட் அம்மாக்கு வந்து gift கொடுத்திருக்காங்க. கலக்கடா வாவ் செம்ம கலர் ஆக்சுவலி. நல்ல செலக்ஷன், நல்ல டேஸ்ட். குடுத்துறா நம்மளே குடுத்து. என்னது கையில குடுத்துறா. லவ் சரி உன் சைஸ்ல தான் தப்பேன். அவ்வளவுதான் மாஸ்டர் போடுறேன். அடுத்து வந்து என் ஃப்ரெண்டோ கொடுத்த gift. இது வந்து நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிருக்கேன். என்ன கொடுத்திருப்பாங்க? நான் என்ன பண்ணிருக்கேன்? அடி பாய்டா. ஒரே கடை. ஐயோ. ஃபர்ஸ்ட் ஸ்வேதா கேக்குறா. ஃபர்ஸ்ட் இந்த சேம் டப்பாவா இருக்கே, ஒரே கிஃப்டா இருக்குமோ வாங்கி வச்ச ஒரே gift. இது ஆன்லைன் இருக்கு. சேம் பட் டிஃபரண்ட். ஒன்னு பெங்களூருக்கு ஒன்னு சென்னைக்கு ஓகேவா? இந்த பொண்ணு இது எந்த பொண்ணோ அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு ஒரே கடையில தான் வாங்கியிருக்காங்க. ஆனா வந்து ரேட் டிஃபரன்ஸ் பாருங்களேன். ஒன்னு டக்குன்னு போடுங்க என் பேக்ல. அப்பாடா எனக்கு எடுத்து போக முடியலன்னு கவலையா இருந்தது. வெக்கமா இல்ல. இது வந்து நம்ம டெய்லர் அக்கா gift. டெய்லருக்கு ஆனா அந்த டெய்லருக்கு ப்ளவுஸ் எல்லாம் ஐயோ சீரியஸா எனக்கு சூப்பரா தச்சிருந்தாங்க. அந்த லேபிள் ஐல வந்து தான் வந்து ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணிருந்தோம். சோ கண்டிப்பா ப்ளவுஸ் சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை அமையறதுக்கு உங்களுக்கு ராதா கிருஷ்ணன். சுகனனாவோட gift. ஆனா நான் இப்ப போட்டிருக்கேன் அதை. அப்புறம் வீடியோ பாருங்க. குஹன் வீட்ல எல்லாரும் சேர்ந்து இன்னொரு கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. அந்த வீடியோல பாருங்க சூப்பரா இருக்கும். ஒரே வந்து எமோஷனலா இருக்கும். எல்லாம் பார்த்தாச்சு. நான் ஸ்டெபிலைசரா இல்ல உள்ள வேற ஏதோ இருக்கும் கண்டிப்பா. நீ ஸ்டேபிளா இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சிச்சு போல உங்களுக்கு. சத்தியமா தெரிய வரல. யாரோ கடிதம் வரல. இது நல்லா இருக்கு. இது நான் பாக்குறேன். இப்படி ஒரு அழகிய கப்பு, அதுக்குள்ள இப்படி ஒரு கிளிப்பு. காம்படிஷன் நம்மள அடிச்சுக்க ஆள் நினைச்சேன். இவன் டஃப் கொடுப்பான் போலதே. இங்க பாரு கிரன்ச்சி. அண்ணி இந்த ஸ்க்ரன்ச் உங்க ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகுது. அப்படின்னா செட்டோட நாட்டிருங்கடா. நைஸ். ஆக்சுவலி எல்லாருக்குமே gift கொடுத்த எல்லாருக்குமே நைஸ் டேஸ்ட். வாவ். டேய் ஸ்வேதா ஐ ஹேவ் தி சேம் ஒன். நம்ம ரெண்டும் க்ளீனிங் பண்ணலாம் வச்சு. பின்னாடி வச்சுக்கலாம். இங்க பாரு இன்னொரு கிளிப்பு. கடைசியா ஒண்ணு எடுக்கிற பாரு. நீ மோசமானவ தானே. கரெக்ட்டா கட்டுட்டா. இதெல்லாம் தூக்கி போட்டு அதை நீ திருடி போயிரல. அண்ணன் எடுத்துக்கிட்டேன். உண்மையாவே இந்த கிரன்ச்சி நான் எடுத்துக்கிறேன் ஸ்வேதா. ஓகேக்கா. மத்ததெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க. கிரன்ச் எடுக்கிறேன்னு சொல்லிங்க. சாக்லேட் எடுக்கிறத பத்தி நீங்க பேசவே இல்லை. அப்படியே வெயிட் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. மேஜிக் மிரர். நாங்க ஏன் மேஜிக் மிரருக்கு எக்ஸைட் ஆகுறோம் அப்படின்னா எங்களோட ரிசப்ஷன் gift வீடியோஸ் வந்து போய் செக் பண்ணி பாருங்க. மேஜிக் மிரர், மேஜிக் மிரர், மேஜிக் மிரர், மேஜிக் மிரர், மேஜிக் மிரர் அப்படிதான் இருக்கும். மேஜிக் மிரர். பாப்பாவோட ஃப்ரெண்ட். இந்த பேக்கும் ட்ரெஸ் செட் ஆகும். ரைட்ரா டேய் ரைட்ரா. ஆமாடி. ஏய் இவளுக்கு இவ்ளோ டேஸ்டா கூட இப்ப நான் பார்க்கறேன். சல்லா குட்டிடி பாவி. அடுத்து வாவ் செமையா இருக்கு ஆக்சுவலி. அதாவது இந்த பேர் மட்டும் நம்ம சொல்லிக்கலாம். ஸ்வேதான்ற பொண்ணு வந்து ஸ்வேதா gift கொடுத்தா. சோ இந்த ஸ்வேதா வந்து ஸ்வேதா gift கொடுத்தா. Thank you Mr. Gentleman. அடுத்து மறுபடியும் அத்தையோட ஃப்ரெண்ட் அத்தைக்கு தான் gift கொடுத்தாங்க. அப்படியே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பச்சையா பண்ணிருக்காங்கம்மா. ஏன் பியூட்டிஷியன். வாவ். உங்களுக்கு gift கொடுக்கணும்ன்றாங்க. தலைவர் திமிங்கலம் தானுங்கோ. Thank you my friends. Thank you my friends. நான் உங்களுக்கு ஸ்டைல் பண்ணி காமிக்கிறேன் friends. அடுத்து பாப்பாவோட ஃப்ரெண்ட் பெல்லா விட்ட பெர்ஃப்யூம். பெல்லா விட்ட பெர்ஃப்யூம் தருது. அதை ஓபன் பண்ண. ஓபன் பண்ணு. அதெல்லாம் ஓபன் பண்றேன். டேய் ஸ்வேதா ஆல்ரெடி ரெண்டு எடுத்துட்டா போலியே.
எடுத்துட்டு கொடுத்துருக்கான் போல. இங்க பாரு உங்க அண்ணன் டிக்கில இருக்கு. எனக்கு ஒண்ணு, குகனுக்கு ஒண்ணு, அக்காவுக்கு ஒண்ணு. ஆமா ஆமா குமர் குகனுக்கு ஒண்ணு, அக்காக்கு ஒண்ணு, ராமுக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு. பாப்பாக்கு ஒண்ணு அப்பாவும் மஞ்சள். இல்ல நானே கேக்குறேன்னா மஞ்சள் நீராட்டு விழா வந்து செலிப்ரேட் பண்ணது இவதான். சோப்பு டப்பா கூட கிடைக்காது. அவ பேர தவிர எல்லாமே சொல்லி. டப்பா கூட பிரிச்சாச்சு. டப்பா கூட பாப்பாக்கு. ரொம்ப தப்புங்க. இது வந்து நம்ம நெயில் பண்ண அக்கா வந்து கொடுத்தாங்க. நீ நீங்க கொடுத்துட்டாங்களா? ஏய், செமையா இருக்கு ஸ்வேதா கம்மலு. ஷீனா இன்னொரு பிரேஸ்லெட். ஏய், ஸ்வேதா நீ போட்டா நல்லா இருக்காது, நான் போட்டா தான் அழகா இருக்கும். ஆனா ஸ்வேதா எல்லாம் நம்ம எடுத்துக்கோங்க இல்ல, பாவம் குழந்தை. நீ உள்ள திடீர்னு இருக்கா மனசுல உள்ள கழுவி ஊத்துறா. ஏய் ஆன்ட்டி. அடுத்து அதே அக்கா வந்து எனக்கு இந்த 2 Dress வாங்கி கொடுத்தாங்க. ஒரு ட்ரெஸ் தான் இருக்கு ஸ்வேதா. இதுக்கு பேரு ஜோக்கா? அதாவது 2 Dress சேர்த்து தச்சு கொடுத்துருக்காங்கன்றா. அடுத்து இந்த Dress. எனக்கு தெரிஞ்சு அது உள்ள போடுறதுன்னு நினைக்கிறேன். அது எனக்கும் அந்த டவுட் தான் நினைச்சேன். ஒரே கலர் அந்த உள்ள போடுறது வரல போடுறது. இந்த மாதிரி டவுட்லாம் மாமியார் பருவங்களுக்கு மட்டும்தான் வரும். என்னன்னா ஸ்டைலிங் இன் 105 நம்மளோட வெப்சைட்ல ஒரு Dress ஒன்று இருக்கு. மோர் தென் எத்தனை வேஸ்? மோர் தென் 15 வேஸ் அந்த Dress வந்து டிசைன் பண்ணலாம். சோ அந்த மாதிரி இது இருக்குமோன்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒன்லி இன் லேபிள் ஐஎஃப்எஸ் மட்டும் தான். சோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அடுத்து இது வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட் கொடுத்தாங்க. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு ஒரு Dress. அது அவர் ட்ரெஸ் இல்ல, இவருக்கு ட்ரெஸ். தேங்க் யூ சார். இதுவுமே ஒரு மொட்டை கட்ட சீட் யார் கொடுத்தாங்க நீங்க யாருமே தெரியல. யாரோ கமெண்ட் பண்ணுங்க. இது வேணா நம்ம ரிலேஷன் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. சூப்பரா இருக்கு சாரி. நைஸ் கலர்ஸ். கிஃப்ட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ. கிஃப்ட் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். கிஃப்ட் பண்ணல நீங்க வந்திருந்தாலே அதுக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ். நீங்க வரல இருந்தாலும் நீங்க வந்து உங்க வீட்ல இருந்தே வந்து ஸ்வேதா நல்லா இருக்கணும்ப்பா, உங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். என்ன மனுஷன்? அதாவது வந்து ஸ்வேதாக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும், அவ காலு கைக்கு தான் போட்டே ஆகணும்னா நீங்க ஜிபே பண்ணலாம், கொரியர் பண்ணலாம், என்ன பண்ணலாம். இந்த இப்போ இங்க வந்து ஜிபே ஸ்கிரீன்ஷாட் வரும். ஆமா கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனை நல்ல மிக சிறப்பா நடத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நன்றிகள். இப்போ வந்தீங்கன்னா டக்குனு போலாம். இது யாராவது gift மிஸ் ஆயிருந்ததுன்னா சாரி, எங்கயா நாங்க எடுத்து வச்சிருந்திருப்போம். அது மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சு நாங்க எடுத்துக்கிறோம். சோப்பு டப்பா. தருணா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பா. ஓகே லெட்ஸ் கோ.